வணக்கம். இது நம்ம அரசியல். இது என்ன டாபிக்னா, எடப்பாடி ஆட்சியில் 5000 குடும்பம் 10க்கு 10 ரூமில் குடும்பம் பண்ணுவோம். அவங்க குடும்பத்துக்கு 2 பேர் ஆவணம் முன்னாடி இருந்தாங்கனாக்கா 5000த்தில் குடும்பம் பண்ணுவாங்க எடப்பாடி ஆட்சியில். இன்றைக்கி அதே 2 பேருக்கு அதே 10க்கு 10 ரூமில் இன்றைக்கி 10,000 ரூபா ஆகுது செலவு. சாப்பாடு செலவு, பருப்பு இந்த மாதிரி வாங்கினோம்னா அன்றைக்கி எடப்பாடி ஆட்சியில் 5000 ரூபாயிலே ஒரு மாதத்துக்கு சரி பண்ணோம். அதான் நாடு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன். 5000 ரூபா குடும்பம் பண்ணோம். இன்றைக்கி அதே செலவு தான், அதே அரிசி தான், அதே குடும்ப செலவு தான். இன்றைக்கி எவ்வளோ ஆகுது? 10,000 ரூபா ஆகுது ஒரு மாதத்துக்கு. அப்போது இந்த ஒரு 10க்கு 10 ரூமில் வாங்குறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த 2 பேர்கிட்டே நீ என்ன வாங்குற? 5000 ரூபா மாதம் கொடுக்குற. அப்போ 5000 ரூபா விலைவாசி ஏறி இருக்கு. அப்போ இந்த 5000 ரூபாயே நீ விலைவாசி ஏற்றாமல் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா மீதி ஆகிருக்கும். நீ விலைவாசி ஏற்றாமல் இருந்தீன்னா 5000 ரூபா மீதி ஆகிருக்கும். எடப்பாடி ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும். அப்போ வருஷத்தில் எவ்வளோ ஆகிருக்கும்? அது 5 வருஷத்தில் எவ்வளோ ஆகிருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. அதை இப்படி நான் வளர்ச்சி ஆகிட்டேன், தமிழ்நாடை வளர்ச்சி ஆகிட்டேன்னா என்னத்த வளர்ச்சி ஆகினேன்? ஒரு மாதத்தில் 2 பேர் வாங்குற வீட்டில் 2 பேர் மாதத்தில் 5000 ரூபா கொடுக்குறான். அப்போ நீ இலவசம் கொடுக்குறன்ற பேரில் அதான் இந்த பேர் அந்த மகளிர் உரிமை தொகை இதை எங்ககிட்டே தான் கொடுக்குற. மாதத்தில் 5000 ரூபா பிடுங்குற, எங்ககிட்டே பிடுங்குற. நம்ம எப்படி ரத்தமாக உறிஞ்சி எடுக்கிற நீ எங்கிட்ட. இந்த திராவிட ஆட்சி உறிஞ்சி எடுத்துட்டு எங்ககிட்டே 2000 ரூபாய் அதாவது பேர் இலவச பஸ்ஸுக்கு அதான் மக்கள் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன். எங்ககிட்ட 5000 ரூபா பிடிங்கிட்டு 2000 ரூபா கொடுக்குற. அப்பயும் 3000 ரூபா நீ தான் சாப்பிட்டுங்கிற. சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துங்கிற எல்லாத்துக்கும். அப்படி எப்படி நீ வளர்ச்சி ஆகிட்ட? இந்த 5 வருஷத்தில் நீ எவ்வளோ ஒரு குடும்பத்தில் நீ எவ்வளோ நீ சம்பாதிச்சிருன்னு பாரு. வரி வாங்குற விதத்தில் வாங்கி எங்களுக்கு கொடுக்குறன்றதுல சுத்தமாக பிச்சைக்காரனை ஆக்கி வச்சுங்கிற. தமிழ்நாட்டுக்காரனை பிச்சைக்காரனை ஆக்கி வச்சுங்கிற. திராவிடக்காரனா இதில் பணக்காரனா வாங்கிங்கிறான். அப்போ தமிழ்நாட்டில் நீ எப்படி நீ வளர்ச்சி ஆக்கணும்? கண்டிப்பாக வளர்ச்சி கிடையாது. இதே எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு என்ன ஆகுது? 5000ன்னும் போது விலைவாசி ஏற்றாமல் இருந்தால் 5000 ரூபா 10 மாதத்துக்கு அதான் 50,000 வருஷத்துக்கு 60,000 ரூபா மீதி ஆகிருக்கும். நீ விலை ஏற்றாமல் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 60,000 ரூபா மீதி ஆகிருக்கும். வருஷத்துக்கு சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு. நீ எங்ககிட்ட பிடிங்கிட்டு நீ பிடுங்கி நீ வச்சுக்கின்னு நான் நல்லா ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ திரும்ப அந்த துரோகி வேலை தான் செய்கிற. நீ என்ன பண்ண முடியும்? நீ கண்டிப்பாக இந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சரி கிடையாது. நீ விலைவாசி ஏற்றி நீ எங்ககிட்ட பிடிங்கி நீ எங்கிட்ட பார்த்து நீ எதுக்கு ஆட்சிக்கு வந்தோம் சொல்லு? நீ எதுக்கு நீ ஆட்சிக்கு எதுக்கு புண்ணியன்னு சொல்லு? விலைவாசி ஏற்றுற, எங்ககிட்டே பிடுங்குற, எங்ககிட்டே கொடுக்குற. அது எதுக்கு நீ இது பண்ணணும்? இது தேவை கிடையாது. உன் ஆட்சி தேவை கிடையாது. விலைவாசி வந்தாக்கா விலைவாசி ஏற்றுவேன், திரும்ப வந்தால் நீ விலைவாசி ஏற்றுவேன். அப்புறம் எதுக்கு உன் ஆட்சியே வேண்டாம். கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். ஆமாம், நம்மளுக்கு பழைய ஆட்சியே போதும், புது ஆட்சியே நம்மளுக்கு வேண்டாம். அதான் எடப்பாடி ஆட்சி தான் வேணும். இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி வேண்டாம், திராவிட ஆட்சி வேண்டாம். ஆமாம், மக்களே நல்லா புரிஞ்சுங்க எவ்வளோ நம்ம கொடுக்குறன்றது, நாம் எவ்வளோ கொடுக்குறன்றது நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம், நான் தான் சொல்லுவேன். நன்றி. நம்ம அரசியல்.